மன்மத நன்றிகள்ல தொடங்கி சௌமியா அன்புமணி அவர்களுடைய பாமர மக்களுக்கான கோரிக்கைகள் கேள்விகள்ல தொடங்கி இன்னைக்கு சட்டசபையில தொகுதி மறுசீரமைப்பாத டீலிமிட்டேஷனுக்கு அகேன்ஸ்டான தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, பிஜேபின்னு சொல்லிட்டு கட்சிகள் எதிர்க்கிறதுனவும், டிவிகே கூட டிஎம்கே சேர்ந்து அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறதுனவும், சட்டசபையோட ஒட்டுமொத்த விவாதங்களையும் பேச்சுக்களையும் எந்த ஒரு கட்காப்பி பேஸ்ட் இல்லாமையும் வெளிப்படையா லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. இந்த கேப்ல திமுக எம்எல்ஏக்களோட கோரிக்கை என்ன தெரியுமா? தயவு செஞ்சு இந்த லைவ் டெலிகாஸ்ட் மட்டும் ஃபுல்லும் போடாதீங்க, அவை குரூப்ல இல்லாததெல்லாம் வெளில டெலிகாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிற அளவுக்கு லைவ் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. சரி, இது கூட ஒரு சின்ன முக்கியமான விஷயம், போதை ஒழிச்சிட்டோம் கூலி கூட கிடைக்காது, ஸ்கூல் பக்கத்துல எந்த கடைகளுமே எந்த போதை பொருள் கூட கிடைக்காத அளவுக்கு, சொசைட்டில போதை இல்லாத அளவுக்கு நாங்க மாத்தி இருக்கோம், ரைட் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போதை, கூலி, கஞ்சா போன்ற எல்லா விஷயங்களும் மக்களுக்கு கிடைக்க கூடாத அளவுக்கு அரசாங்கம் தக்க நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் எல்லாம் பார்த்தோம்ல. இப்ப நம்ம அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட பெரும் நடவடிக்கைகளால கிடைத்த ஒரு சின்ன பிரதிபலிப்பை பார்த்துடலாமா? அமுதன் சொல்லிட்டு 20 வயசு தான் இருக்கும், காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பையன், கோயம்புத்தூர்ல இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காப்ல. தன் காலேஜ் கேண்டீன்ல சமைக்கக்கூடியவங்க தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் கூலி பயன்படுத்துறாங்க, தாண்டி போதைப் பொருட்கள் பயன்படுத்துறாங்க, சப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் நிர்வாகத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஒரே காரணத்தினால மொத்தமா செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உட்பட 20 பேர் அந்த பையனை கிரவுண்டு கூட்டு போய் இரும்பு ராடாலையும் கத்தியாலையும் அடிச்சே கொலை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு சட்டசபையில கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அது ட்ரக் இஷ்யூ இல்ல அப்படிங்கிற அடிப்படையில அது பசங்களுக்குள்ள நடந்த முன்விரோத பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா இது ட்ரக், இது போதையின் காரணத்தினாலதான் இந்த ஒட்டுமொத்த கொடூர சம்பவமே நடந்துச்சு. என் பையனுக்கு கூட இருந்த பையனை வாக்கு மூலமே நேரடியா பார்த்து கொடுத்திருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு உயிரிழந்த அமுதன் என்ற அந்த பையனுடைய அப்பா அழுதுட்டு பிரஸ் மீட்ல பதிவு பண்ணியிருக்காரு. இது காரணம் யாரு? அந்த 20 பசங்களா? இல்ல போதைப் பொருள் காலேஜ் கேம்பஸ்குள்ள நடமாடுறத கண்டும் காணாம இருந்த காலேஜ் நிர்வாகமா? இல்ல அதை தடுக்க தவறின காவல்துறையா? இல்ல துறை சார்ந்த அமைச்சரா? இல்ல அரசாங்கமா? எல்லாம் ஆக்டோபஸ் மாதிரி பின்னி பிடைஞ்சுதான் இருக்கு. இதை வெளிப்படையா பேசி கண்டிச்சு திருத்துறதுல என்ன தப்பு இருக்கு? அதை விட்டுட்டு இது பசங்களுக்குள்ள நடந்த முன்விரோத பிரச்சனை, ட்ரக் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக நினைக்கிறது தப்பு தானே. சம்பவம் நடந்ததோ நேத்து காலைல 11 மணிக்கு. இந்த ஹிந்துல தான் ஆன்லைன் ஆர்டிகலா 7:45 நேத்து சாயந்தரம் பப்ளிஷ் பண்றாங்க. அதையும் தாண்டி எந்த செய்தி சேனல்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லயும் இந்த செய்தி பப்ளிஷ் ஆக படல. சட்டசபை லைவ்ல எப்படி நம்ம அரசாங்கத்துக்கு அந்த வெளிப்படைத்தன்மை இருக்கோ, அதே மாதிரி நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் விஷயத்திலையும் வெளிப்படைத்தன்மையா தவறை உணர்ந்து அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லிட்டு கடந்து போகாம அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அரசிடம் கேட்டுக் கொள்கிறேன். இல்லைன்னு இங்க யார் ஆட்சியில வந்தாலும் சரி, நம்ம சமுதாயத்தில இருந்து இந்த போதைப் பொருட்களை அழிக்கவே முடியாது, ஒழிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் காத்திலே போயிடும். முறையான நியாயமான விசாரணை நடந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.